நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வேலையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஜெபித்து ஜெபத்தோடு இந்த ஆராதனை துவங்க போகிறோம். ஆமை ஆண்டவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனும் கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உண்மையுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகத்துவமானவரே, எங்கள் ஆராதனைக்கு உரியவரே, எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரரே, எங்களோடு இருக்கிறவரே, எங்கள் இம்மானுவேலே, எங்கள் எபினேசரே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஏசப்பா, நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. இதோ உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் உங்கள் சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவீராங்க, எல்லாரையும் தகுதிப்படுத்துவீராங்க, எல்லாரையும் ஒருமன ஆவியினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறையா. நாங்கள் ஏகோபித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. ஏசப்பா, எல்லாருக்குள்ள ஒருமன ஆவியை ஊற்றுவீராக. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க. கருத்தாக உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க. ஏசப்பா, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த பாடல் வேலைகளை பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆராதனை வேலையை பொறுப்படுத்தி நடத்துவீராக. சங்கீத பகுதிக்காக ஸ்தோத்திரம், வேத பாட பகுதிக்காக ஸ்தோத்திரம், காணிக்கை பாடல் காணிக்கை பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஏசப்பா, நீர் இந்த ஒவ்வொரு பகுதியிலும் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்க 2 அல்லது 3 பேரை நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. நீர் வாக்கு மாறாத தெய்வமாக எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து மகிமைப்படுவீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தருவீராக. உலகம் எங்கும் நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல ராஜா, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியான காரியங்களை நீ நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல ஏசப்பா, உங்க ஆவியினாலே எல்லாமே ஆகும் என்ற வார்த்தைப்படி உங்க ஆவியினாலே நிரப்பும், ஆசீர்வதியும் நடத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த வேளையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நம் பாடல் மூலமாக மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் நம்முடைய பாடல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஜெபத்தோட ஜெயிதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 61வது பாடல், நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே, அருகில் வந்தாரே, மனது உருகினாரே என்ற பாடலை பாடி நாம் இயேசுவுடைய நாமத்தை நாம் பாடல்கள் மூலமாக மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே, அழைத்து கொண்டாரே, என்னை கண்டாரே, அழைத்து கொண்டாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, அருகில் வந்தாரே, மனது உருகினாரே, அருகில் வந்தாரே, மனது உருகினாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே,
ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே. நல்ல சமாரியர் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியர் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை வார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே. ஆமென். என்னை வார்த்தாரே, ஆமென். அபிஷேகம் செய்தாரே. நல்ல சமாரியர் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியர் இயேசு என்னை தேடி வந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியர் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியர் இயேசு என்னை தேடி வந்தாரே. சபையில் சேர்த்தாரே, வசனத்தால் காத்தாரே. சபையில் சேர்த்தாரே, வசனத்தால் காத்தாரே. நல்ல சமாரியர் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆமென். நல்ல சமாரியர் இயேசு என்னை தேடி வந்தாரே. மீண்டும் வருவாரே, அழைத்து செல்வாரே. மீண்டும் வருவாரே, அழைத்து செல்வாரே. நல்ல சமாரியர் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியர் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியர் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நாம் அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று சிறிது நேரம் இயேசுவுடைய நாமத்தை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல சமாரியனை நாம் துதிக்க போகிறோம். ஆமென். நம்மை அணைத்து கொண்டவரை நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்மை காண்பவரை நாம் துதிக்க போகிறோம். ஆமென். நம்மை அழைத்தவரை நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிறவரை நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக செல்லுகிறவரை நாம் துதிக்க போகிறோம். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரை நாம் தொழுது கொள்ள போகிறோம். ஆமென். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவரை நாம் தொழுது கொள்ள போகிறோம். நமக்காக பரிந்து பேசுகிறவரை நாம் தொழுது கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இயேசுவுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்போம். அவர் பாராட்டின கிருபைகளை நினைத்து துதிப்போம். நாம் துதிக்க துதிக்க நமக்காக இயேசப்பா முன்பதாக செல்லுவார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி துதிப்பே, ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக அக்கினி கடந்து சென்று அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்காக அவர் முன்னே செல்லுகிற தேவன். அவருடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக அவர் முன்னே செல்லுகிற தேவன். பகலிலே மேக ஸ்தம்பத்திலே சென்றார், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலே சென்றார். அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக, அவர்களுக்கு தங்குவதற்கு ஏற்ற ஒரு நிலங்களை கண்டுபிடிப்பதற்காக, அவர்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்வதற்காக, அவர்களுக்கு சமாதானமான வாழ்க்கை கொடுப்பதற்காக, அவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கொடுக்குவதற்காக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை சுதந்திரிப்பதற்காக, பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும்
ஆரம்பத்திலும் இஸ்ரவேலரோடு இருந்த அதே தெய்வம் இன்றைக்கு நமக்கு முன்னே செல்ல போகிறார். என் அன்பு சகோதரி உனக்கு முன்னே செல்ல போகிறார். என் அன்பு சகோதரி உனக்கு முன்னே செல்ல போகிறார். உனக்காக காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். ஓ, எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்க போகிறார். எல்லா கரடு முரடானவைகளை சமமாக்க போகிறார். உன்னுடைய காரியங்கள் ஜெயமாய் முடிய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கட்ட நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே நின்றாலும், யோர்தானின் ஆமென், ஆமென். பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். மகனே ஓசன்னா கீதம் பாடுவோம். மகனே இயேசு ராஜா முன்னே செல்கிறார். உனக்காக
ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்று, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. Hallelujah. ஏசப்பா தாமே இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஆசீர்வதித்து தந்தபடியினாலே நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Hallelujah. 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 தொடர்ந்து மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் ஏசப்பாவுடைய மகிமை நம்ம மத்தியில் தங்கி தாபரிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. 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 தொடர்ந்து இந்த பகுதியிலே ஏசப்பாவுடைய நாமத்துக்காக ஒரு கொடி ஏற்றும்படியாக, ஒரு ஊழியம் தொடங்கும்படியாக, வல்லமையாக இந்த இடத்துல தேவன் கிரியை செய்யும்படியாக, அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக, அநேக பிள்ளைகள வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக, பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கப்படும்படியாக, எல்லா பாவ கட்டில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படும்படியாக, எல்லா சாபத்தில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படும்படியாக, எல்லா சத்துருடைய போராட்டத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையாக்கும்படியாக, சமாதானம் இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் கொடுக்கப்பட, சந்தோஷம் இல்லாத பிள்ளைகளுக்கு சந்தோஷம் கொடுக்கப்பட, கடன் பிரச்சனையோடு வாழ்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாக நாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Hallelujah. 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 அல்லேலூயா. Hallelujah. ஆமென். ஆண்டவரே தொடர்ந்து எங்களை நடத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. நம்ம மத்தியில் அருமையான மகள் மைட்டி டாரதி இருக்கிறார்கள். நமக்கு முன்பதாக வந்து சங்கீத பகுதியை வாசிப்பார்கள். சங்கீதம் 35வது அதிகாரம் 17 28 முடிய மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதியை அவர்கள் வாசிப்பார்கள். நாமும் மாறி மாறி வாசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 35ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முடிய. ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழ்வேன். வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆஹா ஆஹா எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாய் இராதேயும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதேயும். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆஹா ஆஹா இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாடி
எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் மூடப்பட கடவர்கள். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவார்கள். சேர்ந்து வாசிப்போம். என் நாவு உமது நீதியை நாளும் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நம்ம மத்தியில் இருக்க அருமையான மகள் ஜாய்ஸ் ஜானிகள் முன்பதாக வந்து வேத பாட பகுதியை வாசிப்பார்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 27 34 வசனங்களை வாசிப்பார்கள். நாமும் கேட்டு இயேசுவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 27 34 முடிய. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 27 34 முடிய. நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகளுக்குள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்கள் கவலை அற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். ஆமேன். இந்த வேளையிலே நம்ம மத்தியில் இருக்க அருமையான மகன் ஜேக்கப் சாமுவேல் முன்பதாக வந்து ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அந்த வேளையில் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக உற்சாகமாக காணிக்கைகளை படைத்து இயேசுவிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை பாடப்போகிறேன். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் என்கிற ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கரங்களை நன்றாக தட்டி அவரை எல்லாவற்றிலும் மேலான தேவனை நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உள்ளத்தில் கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை
ஓடி வந்த தேவ கூட்டம் நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி உன் உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா நீ பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா நீ கூலா வந்தாரையா தாவீது கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு கூலா வந்தாரையா தாவீது கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு உன் உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். ஆமென். இயேசுவுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நம்ம எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் வாசிப்போம். சங்கீதம் 35வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 35:17 வாசிப்போம். பக்கம் 690. ஆமென். எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பேன். ஆமென். என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கு தப்புவியும். ஆமென். எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக தொடர்ந்து ஆத்துமாக்களை குறித்து தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து இடைபெற்று கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை அவர் நேசிக்கிறபடினாலே இந்த ஆத்துமாவுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா போராட்டத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்படும்படியாக தேவன் மிகவும் கருசனையோடு மிகவும் அன்புள்ளவராக நம்மோடு கூட நம்முடைய ஆத்துமா பாதுகாப்பிற்காக நம்முடைய ஆத்தும ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய ஆத்தும விடுதலைக்காக தேவன் தொடர்ந்து இடைபெற்று கொண்டே இருக்கிறபடியால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆத்துமாவை குறித்து ஆண்டவர் இடைபெறுகிற காரியத்தை கவனமாக கேட்கும்படியாக நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தின் தேசப்பை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு என்னோடு கூட பேசுங்க, என் கூட பேசுங்கப்பா. என்ன நோக்கத்துக்காக தொடர்ந்து எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறீர்கள், அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் பூரணமாய் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கேளுங்க. இந்த வார்த்தையை என்னை பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா, இந்த வார்த்தையை என்னை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா, இந்த வார்த்தையை என்னை பலப்படுத்தட்டும், இந்த வார்த்தையை மறுபோகம் ஆக்கட்டும், இந்த வார்த்தையை என்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்தட்டும். ஏசப்பா, என்னை முற்றிலுமாக பரிசுத்தமாக்குகிற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற வேளையில நிச்சயமாக இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையாக நம்மத்தில் புறப்பட்டு வரும். ஆமென். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நாங்கள் வாசித்து இருக்கிறோம். எங்களுக்கு வாசிக்க மாத்திரம்தான் தெரியும் ஐயா. அந்த வார்த்தையினுடைய மகிமை என்ன, அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன, அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை எங்கள் மத்தியிலே நீர் பகிர்ந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும்படியாக செபிக்கிறோம். உடைய வார்த்தையினால எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, உடைய வார்த்தையினால எங்களை சுத்திகரிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க, உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க அப்படியே கிருபை செய்கிறபடியால்
நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகள், நாம் தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவுடைய பாதுகாப்பிற்கான காரியங்களை, நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை, நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமான காணப்படுகிற போராட்டங்களை தொடர்ந்து தேவன் தாவீதின் சங்கீதத்திலிருந்தே நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன? என் ஆத்துமாவை அழிவுக்கு தப்புவியும், என் ஆத்துமாவை அழிவுக்கு தப்புவியும். பாருங்க, தான் ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட, தனக்கு எல்லா விதமான காரியங்கள் படைபலங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட, தான் ஒரு இராணுவத்தில் சிறந்த போர் வீரனாக தளபதியாக பணி செய்த நாட்கள் உண்டு சவுலுடைய நாட்களிலே. இப்பொழுது அவனே ஒரு ராஜாவாக இருக்கிறான். அவனுக்கு கீழே பெரிய பெரிய படைகள் இருக்கிறது. அவனுக்கு கீழே யோவாப் இருக்கிறார். அவருக்கு கீழே இன்னும் பயங்கரமான யுத்த வீரர்கள்லாம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யுத்த வீரர்கள் நிறைந்த ஒரு பெரிய சேனையினுடைய அதிபதியாக இருக்கிற தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஆத்துமாவை அழிவுக்கு தப்புவியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆத்துமாவை அழிவுக்கு தப்புவியும் என்ற வார்த்தையின்படியே அழிவு என்பது ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்தை அல்ல, உலக பிரகாரமான ஒரு யுத்தத்தை குறித்து அவர் எழுதவில்லை. மாறாக அது ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது. அது ஆத்துமாவுக்கு விரோதமான ஒரு யுத்தமாக இருக்கிறது. அது நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட விதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மறைவாக கிரியை செய்கிற ஒரு போராக இருக்கிறது. எதிரி கண் முன்னே இருந்தால் நம்மால் யுத்தம் செய்ய முடியும். நம்மை அடிக்க வருகிறான் என்றால் தடுக்க முடியும். நம்மை குத்த வருகிறான் என்றால் அதிலிருந்து தப்பித்து ஓட முடியும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத யுத்தத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டுமானால், என் அருமையான தேவ பிள்ளைகளே, அது ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். அதனால் தான் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை அழிவுக்கு தப்புவியும். எனக்கு கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ யுத்தம் நடக்குது ஐயா. ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து ஒரு யுத்தங்கள் உண்டு, பிசாசனுடைய கிரியிலிருந்து ஒரு யுத்தங்கள் உண்டு, பொல்லாத ஆவியின் கூட்டத்தினால ஒரு யுத்தங்கள் உண்டு. அவைகள் எல்லாம் என்னுடைய ஆத்துமாவை அழிந்து போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த கிரியைகளிலிருந்து என்னை தப்புவியும், என் ஆத்துமாவை தப்புவியும், எனக்கு அருமையான என் ஆத்துமாவை தப்புவியும் என்று சொல்லி தாவீது ஏறெடுக்கிற ஜெபம் தான் இது. ஹல்லேலூயா. ஆதலால் என் அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பேற்பட்ட பரிசுத்தவானாகிய தாவீது ஏறெடுத்திருப்பாரானால் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்களும் நானும் எவ்வளவா ஏறெடுக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆத்துமாவுக்கு விரோதமான அழிவு எப்படி வருகிறது, மறைமுகமான போர் எப்படி நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக தொடுக்கப்படுகிறது, அதற்குரிய காரியங்கள் என்ன என்பதை இந்த நாளில் நாம் பார்த்து நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள நாம் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக நம்முடைய ஆத்துமாவுக்கு எப்படி அழிவு வருகிறது, எப்படிப்பட்ட அழிவுகள் வருது, எதனால வருகிறது என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 16:18, பக்கம் 777, பக்கம் 777. நீதிமொழிகள் 16:18 வாசிப்போம். அழிவுக்கு முன்னானது அகந்தை. போதும் பாருங்க, அழிவுக்கு முன்னானது அகந்தை. அப்ப ஆத்துமாவுக்கு விரோதமாக ஒரு அழிவு வருகிறது, ஆத்துமாவை அழிக்கும்படியாக ஒரு அழிவு வருகிறது. அப்ப அந்த அழிவுக்கு நாம் தப்புவிக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். முதலாவதாக ஆத்துமாவுக்கு அழிவு எப்படி வருகிறது? அகந்தையினாலே வருகிறது. அகந்தை என்றால் பெருமை, அகந்தை என்றால் பெருமை. அப்ப அருமையான தேவனுடைய பெருமை நமக்குள்ளே வரும் பொழுது அது நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமான அழிவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக திரும்பவும் சாலமோன் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். நீதிமொழிகள் 17வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிப்போம். அடுத்த பக்கத்தில் இருக்கிறது. நீதிமொழிகள் 17:19. நல்ல கவனிங்க, தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, தன் வாசலை தன்னுடைய பெருமைக்காக உயர்த்தி கட்டுகிறவன் என்னவாகிறானா? அழிவை நாடுகிறான். அப்ப என்ன பெருமை? அதுவும் எதுல பாருங்க, வீட்டு வாசலை கட்டுறதுல. வீட்டு வாசல், அதாவது நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு வழி,
நம்முடைய வாசக்கால சொல்றாங்க, கதவு நிலைகளை சொல்றாங்க. அதையே பெருசா கட்டுறது அது எதுக்கு சமானமா? எது உள்ள அடங்கி இருக்குது? தன்னுடைய பெருமையை அவன் காட்டுவதற்காக தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறான். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பெருமை கொள்ளக்கூடாது. இந்த பெருமையினாலே நமக்கு ஒரு அழிவு உண்டு. பெருமை நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடாது, அது வீட்டில் இருக்கிற உடைமைகளில் இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது, நம்முடைய பேச்சில இருக்கக்கூடாது, நம்முடைய பழக்க வழக்கங்களில இருக்கக்கூடாது, நாம் வேலை செய்கிற இடத்துல நம்முடைய பெருமை வெளிப்படக்கூடாது. எந்த இடத்துல அந்த பெருமைக்கு நாம் இடத்துமே கொடுக்க கூடாது. அந்த பெருமை எங்க வெளிப்பட்டாலும் கூட என் அன்பு தேவ பிள்ளை, அது உங்களுக்கு அழிவை கொண்டு வரும் என்பதிலே நாம் கவனமாய் இருப்போமாக. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வீட்டு வாசலை சொன்னது போல பெருமையாக காட்ட வேண்டும் என்பதற்காக, ஒரு பெருமைக்காக, ஒரு ஆடம்பரத்துக்காக நீங்கள் உங்களுடைய வீட்டு காரியங்களை மிகைப்படுத்தி காட்டுவதற்காக நீங்கள் கட்டுவீர்கள். ஆனால் மிகைப்படுத்தி என் வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்க பெருமை காட்டுவதற்காக பலவிதமான காரியங்களை வீட்டில் அடுக்கி இருப்பீர்களானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய எச்சரிப்பு உங்களுக்கு நேராக வருது. அழிவு உங்களை நோக்கி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. வீட்டுக்கு பொருட்கள் தேவை, வீட்டுக்கு வாசக்கால் தேவை. ஆனால் ஆண்டவர் அதை குறித்து சொல்லவில்லை. பெருமைக்காக செய்வது, என்னை போல யாரும் இல்லை அப்படின்னு பெருமைக்காக செய்கிற அந்த பெருமையை தான் ஆண்டவர் கண்டிக்கிறார். ஹல்லேலூயா. வீடு தேவை, வாசல் தேவை, வீட்டில் தேவையான பொருட்கள் தேவை. ஆனா உன் பெருமையை வெளிப்படுத்துகிற விதமாக அவைகள் அமையும் என்றால் அது உனக்கு அழிவை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளை, இது வேதத்துல நடந்திருக்கிறது. வேதத்தில் அருமையான நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு ராஜா ஒரு நாளிலே அவன் தன்னுடைய அரண்மனை உப்பரகையின் மேலே இருந்து கொண்டு அப்படியே அந்த பாபிலோன் தேசத்தை அப்படியே பார்க்கிறான். இது நான் என்னுடைய பலத்தினால கட்டண அந்த பாபிலோன் என்று சொல்லி அவன் தன்னுடைய பெருமையான பேச்சை அவன் பேச தொடங்கின மாத்திரத்துல வேதம் சொல்லுகிறது, பரலோக தீர்ப்பு அவனுக்கு நேராக வந்தது. அவன் மனுஷனிடத்துல விழுந்தான். மனுஷனாக இருக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு விழுந்து அவன் மிருகத்தை போல ஆனான். மிருகத்தை போல பிள்ளை அந்த புட்களின் நடுவிலே பனியில நனையும்படியாக அவனுடைய சரீரம் விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பெருமை ஒரு நாளும் இயேசுவோட பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. பெருமை நமக்கு வறுமையானால் வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 4:6 315ஆம் பக்கம் எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 4:6 வாசிப்போம். 316 யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமா, நல்லா பாருங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு பெருமை வறுமையானால், பெருமையான குணங்கள், பெருமையான பேச்சு, பெருமையான ஆடம்பர வாழ்க்கை நமக்குள்ளே வருமானால், பெருமை நம்முடைய வீட்டிலே தாண்டவும் ஆடவுமே ஆனால், என் அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவருக்கு விரோதமா எதிர்த்து நின்று ஒருவனால ஜெயிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அப்ப இன்றைக்கு அந்த பெருமை நமக்கு அழிவை கொண்டு வருகிறது. அன்றைக்கு நேபுகாத் நேச்சாருக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கு நமக்குள்ள அந்த பெருமையின் ஆவி கிரியை செய்யும். ஆனால் இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் எதிராக நின்று யுத்தம் பண்ணுவேன், உனக்கு அது அழிவை கொண்டு வந்து விடும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பெருமை ஆவி நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. நம்ம ஆத்துமாவுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. பிசாசு வெளியில் இருந்து அந்த பெருமை காரியங்களை தூண்டுவான். ஓ, நீ பெருமைப்பட்டுக்க, ஓ உனக்கு இப்படி இருக்குன்னு பெருமைப்பட்டுக்க, உனக்கு அப்படி இருக்குன்னு பெருமைப்பட்டுக்கன்னு சொல்லி பெருமை உனக்குள்ள தூண்டி விடப்படும். அந்த பிசாசு உனக்குள்ள விதைய போடுவான். வஞ்சக ஆவி உனக்குள்ள விதைய போடுவான். ஏன்? அவனுக்கு நல்லா தெரியும், பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறான்னு தெரியும். எப்படியாகிலும் உன்னை வீழ்த்ததுக்காக பெருமை என்கிற விஷச்செடியை உனக்குள்ள முளைக்க பண்ணி அவன் உன்னை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான். தேவ பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்கு அந்த பெருமையில நாம் அகப்பட்டு இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு கேளுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் ஆத்துமாவை இந்த அழிவுக்கு விலக்கி என்னை காத்தருளுங்க என்று சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம ஆத்துமா எதனால அழிவை சந்திக்கிறது? வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். ஆமே, அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் என்னவா இருக்கும்? இருமாப்பா இருக்கும். நல்லா பாருங்க, அந்த இருமாப்பு என்ற வார்த்தைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆணவம்.
அதோடு கூட ஆணவத்தோடு கூடிய சுய முக்கியத்துவம், அதாவது செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், தனக்கு மாத்திரமே முக்கியத்துவம், தான் குடும்பத்துக்கு மாத்திரமே முக்கியத்துவம், தனக்கு தன்னுடைய காரியத்துக்கு தான் சொல்லிட்டு தன்னை குறித்து தன்னுடைய குடும்பத்தை குறித்து மாத்திரமே கவலைப்படுகிற ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு அழிவை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு சுயநலமான வாழ்க்கை, அதுவும் ஆணவத்தோடு கூடிய சுயநலமான வாழ்க்கை. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அப்ப இருமாப்பட்ட வார்த்தைக்கு ஆணவத்தோட கூடிய சுயநலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமே ஆனால் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அது அவனுக்கு அழிவை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம சுயநலமா நடக்கிறோமா? நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? நாம் நமக்காக வாழ்கிறோமா இல்லை மற்றவர்களுக்காக வாழ்கிறோமா? நாம நமக்காக வாழுகிறோமா ஏசப்பாவுக்காக வாழுகிறோமா? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? நமக்காக மாத்திரம் வாழ்கிற வாழ்க்கையா அல்லது எல்லாருக்காக வாழ்கிற வாழ்க்கையா? யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவையை நோக்குவானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவைகளும் கூட சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாறாக நான் மட்டும்தான் கை மட்டும் நல்லா இருப்பேன்னு சொல்லி கை மட்டும் காலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம காலோட காரியத்தை குறித்து கவலைப்படாம தன்னை மட்டுமே கை பார்த்து கொண்டு வந்தால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய இந்த கரமோ அல்லது உன்னுடைய கண்ணோ இடரலா இருக்குமே ஆனால் வேதம் சொல்லுது, அதை தரித்து எரிந்து போடு. நீ ஒற்றை கண்ணு உடையவனாக, ஒற்றை கால உடையவனாக, ஒற்றை கையை உடையவனாக நீ நரக ஆக்கினைக்குள்ளே போவதை பார்க்கிறோம். ஒற்றை கண்ணுடையவனாக ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அது இச்சைக்கு மாத்திரம் அல்ல, இடரலை உண்டாக்கின தேவன் அதை தரித்து போடுவார். இஸ்ரவேலர் அப்படிதான் தரித்து போட்டார். நல்ல ஒலிவா மரத்தில் இருக்கக்கூடிய சில கிளைகள் இப்படிதான் இருந்தது. இந்த கிளைகள் இருமாப்போடு இருந்தது, ஆணவத்தோடு இருந்தது, சுயநலத்தோடு செயல்பட்டது. ஒரு நாளும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தான் தன்னுடைய குடும்பம் மாத்திரம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டதுனால வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சில கிளைகளை முறித்து போட்டார். இன்னைக்கு நாமையும் முறித்து போட அவர் வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரோ, அதே போல நாம் தவறும் பொழுது, நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது தேவன் எச்சரிப்பார். எச்சரிப்புக்கு செவி கொடுக்காத பொழுது தேவன் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. அவர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தாரே ஆனால் நம்மால் தாங்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, அருமையான வாசிப்போம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிப்போம். சுயநலத்தோடு கூடிய வாழ்க்கையை நீங்க எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்? என்கிட்ட அது இருக்கா இல்லையா எப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம். எசேக்கியேல் 34:18-19 வாசிங்க. நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? நல்ல கவனிங்க. நீங்க மட்டும் நல்ல மேய்ச்சலை மேய்ஞ்சிட்டு என்ன சொல்றாரு? மீதியானது என்ன பண்றீங்களா? உங்க காலில் மிதிச்சு போடுறீங்க. எதுக்காக? அடுத்து அப்படியே வாசிங்க. தெரிந்த தண்ணீரை குடித்து, தண்ணியே நல்லா குடிச்சுட்டு மீதியா இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாம். அதாவது என்ன பண்றாங்க? தண்ணியை நல்லா, அவங்களுக்கு மட்டும் தெளிவான நல்ல தண்ணியை குடிச்சுட்டு அடுத்தவங்க தண்ணியை குடிக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாங்க? தண்ணியை அழுக்காக்கி விட்டுறாங்க. நல்லா அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க? மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதை காலில் மிதிச்சிடுறாங்க, மண்ணாக்கிடுறாங்க, குப்பையாக்கிடுறாங்க. அடுத்த வசனம், என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும். நல்லா பாருங்க, நீங்க சாப்பிட்டு நீங்க காலால மிதிச்சு போட்டது என் பிள்ளை சாப்பிடணுமா? உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமா? ஆண்டவர் கேட்கிறார். அப்ப இப்படிப்பட்ட காரியம் செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டுக்கும் தான் நியாயம் தீர்ப்பேன்றாரு. ஆட்டுக்கும் ஆடுனா யாரு? நாம தான், ஏசப்போட பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுக்கு தான் வேதம் சொல்லுது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். இஸ்ரவேல் தான் ஆடு, ரட்சிக்கப்பட்ட தேவன் தான் ஆடு. அவர்களுக்கு மெய்ப்பர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மெய்ப்பன் சொல்லுகிறார், என் சகோதரனே, என் சகோதரியே,
நீ மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரம் அல்ல, உன்னோடு கூட ஒரு கூட்ட ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீ என்னைக்கு இடம் கொடுக்கிறாயோ, என்னைக்கு உன்னுடைய காரியங்களை நீ வாய்க்க பண்ணுகிறாயோ, ஒப்பு கொடுக்கிறாயோ, அன்றைக்கு உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. மாறாக நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மாத்திரம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சுயநலமாக யோசித்து சுயநலமாக வாழ்வாய் ஆனால், சுயநலமாக உன்னுடைய காரியங்களை நீ நடப்பிப்பாய் ஆனால், வேதம் சொல்லுகிறது உன்னுடைய காரியங்களிலே அழிவு வரும். ஆண்டவர் பிரதான மேய்ப்பராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் நான் வருவேன், உனக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க எத்தனை விதமான எச்சரிப்பு. ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதும், நான் சாப்பிட்டா மட்டும் போதும், நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் மனைவி நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும், என்னுடைய அப்பா அம்மா நல்லா இருந்தா போதும், நான் சொல்லிட்டு நம்மை குறித்தே இருக்கிற எண்ணத்துக்கு பேர் தான் சுயநலம் நிறைந்த வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கை யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்கள பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களோட ஆத்துமாக்கு அழிவு வருகிறது. பிசாசு இதை போடுறான், சுயநலமா வாழ். இந்த நாட்கள்ல பாருங்க, அநேக பிள்ளைகளோட வாழ்க்கையில சுயநலம் காணப்படுது. சுயநலத்தினால அவங்க ஆத்துமாவுக்கு விரோதமா அவங்களே அழிவை தேடி கொண்டு இருக்கிறாங்க, அதிக கேடுகளை தேடி கொண்டு இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்றதுக்காக உனக்கு விரோதமாய் இருக்கிற இந்த பிசாசனுடைய போராட்டம், அந்த காலத்தினுடைய கிரியைகள் உனக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறது. உனக்குள்ளே அவன் என்ன மாதிரி விதைகளை போட்டு கொண்டு இருக்கிறான், உனக்குள்ளே சுயநலம் என்கிற விதையை போடுகிறான். ஆணவத்தோடு கூடிய சுயநலம், உனக்கு மாத்திரம் முக்கியத்துவம் என்கிற சுயநலம் அந்த விதையை போட்டு கொண்டு இருக்கிறான். அது கலை, அது பிடுங்கப்பட வேண்டியது. ஹல்லேலூயா. அதை பிடுங்கி நீ எரிந்து போட்டால் நீ தப்புவிக்கப்படுவாய். மாறாக அதை உனக்குள்ளே வளர விடுவாயினால் அது உனக்கு அழிவை தந்துவிடும். ஹல்லேலூயா. அதனால் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு பெருமை என்கிற ஆவி உனக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு உன்னை காத்துக்கொள். உனக்குள்ளே சுய முக்கியத்துவம், சுயநலமான வாழ்க்கை இல்லாதபடிக்கு உன்னை காத்துக்கொள். அப்பொழுது உனக்கு அழிவு வராது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிப்போம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3:19, பக்கம் 273, பக்கம் 273. பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, இவர் ஒரு கூட்ட மக்களுக்கு அழிவு வருது. அந்த கூட்ட மக்களுடைய தரம் ஏன் அவங்களுக்கு அழிவு வருதுன்னு அப்படியே தொடர்ச்சியாக சொல்றாரு பாருங்க. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறதுனாலே அவர்களுக்கு அழிவு வருகிறது. ஹல்லேலூயா. பூமிக்கு அடுத்தவைகள்லாம் என்ன? பூமிக்குரியவைகள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள். இந்த உலகத்துல நீங்க வாழ்வதற்கு தேவையான காரியங்களை மாத்திரமே சிந்திக்கிற ஒரு வாழ்க்கை. சுயநலமான காரியத்தை பார்த்தோம், அதுல இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது பாருங்க. இம்மைக்கான ஒரு வாழ்க்கை, தெளிவா சொல்லணும், அதுதான் இம்மைக்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில ஒரு பூர்த்தியா வாழணும், இந்த வாழ்க்கை குறித்தே மேன்மை, இந்த வாழ்க்கை குறித்தே காரியம், இதுல எப்படி நம்ம இன்னும் சொபஸ்டிகேட்டடா வாழலாம், இன்னும் எப்படி அப்படியே ஆடம்பரமா அப்படியே மகிழ்ச்சியா இருக்கலாம் சொல்லிட்டு அழிந்து போகிற இந்த வாழ்க்கையை குறித்து மாத்திரம் கவலைப்படுகிற கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குத்தான் அழிவு நேராக வருகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த வாழ்க்கை குறித்து நாம் கரிசனையா இருக்கிறது தவறா? அப்படியல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவர் இன்றைக்கு ஆரிய காத்தியம் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அதே சமயத்தில் மறுமை குறித்து கவலை நமக்கு இருக்கணும். இன்றைக்கு 60 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷமோ 120 வருஷமோ வாழப்போகிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு கொடுக்கிற, அழிந்து போகிற வாழ்க்கைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நித்திய வாழ்க்கைக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை? நித்திய வாழ்க்கை குறித்த ஒரு கவலை இல்லை, நித்திய வாழ்க்கை குறித்த ஒரு கரிசனை இல்லை, நித்திய வாழ்க்கை குறித்த ஒரு விழிப்பு இல்லை, நித்திய வாழ்க்கை குறித்து எந்த விதமான எதிர்கால திட்டம் இல்லாமல், அதுக்குரிய எந்த கிரியை இல்லாமல், செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையை பார்த்து, வாழ்கிற சகோதர சகோதரியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் அழிவு நேராக வந்து கொண்டு இருக்கிறது என்று. அவ மறுமையை குறித்த ஒரு எண்ணம் இல்லைன்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு எண்ணம் இல்லைன்னா, அதை குறித்த ஒரு கவலை இல்லைன்னா, மறுரூபம் ஆக்கப்படுறது குறித்த ஒரு கவலை இல்லைன்னா, ஆண்டவருடைய வருகை குறித்த ஒரு கவலை இல்லாத வாழ்க்கை இருந்தா உன் வாழ்க்கை சரியில்லை, நீ எங்கேயோ இடறி போய்கிட்டு இருக்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார், ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறார். உன் நித்தியத்தை குறித்து நீ கவனமாயிரு, நீ இழந்து போகாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆத்துமாவுக்கு விரோதமான யுத்தம்.
எல்லாம் இருக்கும். ஆனால் உன் ஆத்மா பரலோகம் போகாது. ஆத்மா பரலோகம் போகாது. ஆத்மா பரலோகம் போகிறதுக்காக ஆண்டவர் பேசுகிறார். அப்போ இன்னைக்கு பூமிக்கு உரிய வாழ்க்கை மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையை இன்றைக்கு வெறுத்து தள்ளணும். இந்த வாழ்க்கையை வெறுத்து தள்ளணும். ஏன்னா இது அழிவுக்குரியது. இது அழிந்தாதான் அழியாமை நீ தரித்து கொள்ள முடியும். இது அழியாத வரைக்கும் உன்னால் நித்தியத்துக்குரிய காரியத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் பிசாசு உனக்குள்ள அந்த விதையை போடுறான். இன்னும் நீ கார் வாங்க, இன்னும் நீ இதை வாங்க. காரு தேவை, வீடு தேவை, நல்ல சாப்பாடு தேவை, நல்ல உடை தேவை. ஆனால் இதே சிந்திச்சுக்கிட்டு இதே இந்த குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தா உனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி அந்த பரலோக வாழ்க்கையை நீ எப்போ சுதந்திரி போற? எப்போ அதுக்காக ஓட போற? வேலைக்கு போகிறதுக்காக நாளைக்கு காலையில் போகிறதுக்கு இன்றைக்கே ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுறோம். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இன்றைக்கே ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுறோம், ஹோம்ஒர்க்கை ரெடி பண்ணுறோம், எல்லா காரியத்தை பண்ணுறோம். ஆனால் நாளைக்கு பரலோகம் சொல்கிறதுக்கு நாம் என்ன நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கோம் யோசித்து பாருங்க. அழகாக தெரியும் எவ்வளோ பெரிய ஓட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்ம எதெல்லாம் இழந்து போயிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உலக வாழ்க்கைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பரலோக நித்திய வாழ்க்கைக்கு என்ன நம்மளோட காரியம் காணப்படுது? என்ன அப்படிப்பட்ட ஒரு காரியம் காணப்படுது? அதுக்கு என்ன நம்ம முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? என்ன ஓட்டத்தில் இருக்கு யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு சுயநலம், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்தே சிந்திக்கிறது, மறுமை குறித்த ஒரு எண்ணம் இல்லாத வாழ்க்கைக்கு அழிவு வரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:19, பக்கம் 242 எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 242, 15, 19. 1 கொரிந்தியர் 15:19 வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தா எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருக்கும். ஆமா, நீ இம்மைக்காக மாத்திரம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக மாத்திரம் ஏசப்பா எனக்கு இப்படி செய்யும், ஏசப்பா எனக்கு அப்படி செய்யும், ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை செய்யும் சொல்லி இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக மாத்திரம் நீ இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பாயானால், அதற்காக நீ இயேசுவை நாடுவாயானால், வேதம் சொல்லுது உன்னை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்க வேற யாரும் இல்லை. நீ கோமாளின்றார் ஆண்டவர். நீ வேடிக்கை பொருளா மாறிடுவ, நீ பரிதபிக்கப்படத்தக்கவனா மாறிடுவ. உன் நிலைமை பரிதாபம் என்று சொல்லுகிறார். எம்மைக்காக மாத்திரம் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, மறுமைக்குரியதை யோசிங்க. மறுமைக்கு நான் என்ன ஆயத்தமா இருக்கிறேன்? என் ஆத்மா இன்றைக்கு மறிக்குமேனால், நான் இன்றைக்கு மறித்தா என் ஆத்மா பரலோகம் செல்லுமா? ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்புல நிற்பேனா? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வேனா? நித்திய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்வேனா? அல்லது 2ஆம் மரணமாகிய அந்த அக்கினியும் கந்தகமும் இருக்கக்கூடிய நரகத்தில் தள்ளப்படுவேனா? யோசித்து பாருங்க. ஆத்மாவு குறித்து என்ன கரிசனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? மறுமை குறித்து என்ன எண்ணத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான பவுல் இப்படியாக சொல்லுகிற, இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை, இதுக்காக மாத்திரம் நம்பிக்கை. ஆண்டவர் தேனா ஆண்டவர் இதை கொடுத்துருவார், ஆண்டவர் தேனா இதை கொடுத்துருவார், ஆண்டவர் தேனா அதை கொடுத்துருவார், ஆண்டவரே இதை தாரும், இதை தருவேன் என்று உண்மை நம்பிக்கையாக இருக்கிறேன். எசேக்கியாவை போல என் நம்பிக்கையில நான் இப்படி உறுதியா இருக்கிறேன், சீயோன் பர்வதத்தை போல அப்படியே உறுதியா இருக்கிறேன் என்று சொல்வேயானா உன்னை நீ ஏமாத்திக்கிற? அந்த நம்பிக்கை குறித்தா சொல்றார் ஆண்டவர். நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை, நித்தியத்தை குறித்து உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும்னா, அதுல நீ சீயோன் பர்வதத்தை போல இருக்கணும்னா நீ மறுமையை குறித்து யோசிச்சு இருக்கணும். மறுமையின் வாழ்க்கை குறித்து அதை குறித்து நோக்கி அதுக்குண்டான வேலையில நீ இறங்கி இருக்கணும். யோசித்து பாருங்க. அப்ப அடுத்ததாக சங்கீத புஸ்தகம் வாசிப்போம். சங்கீதக்காரன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற மக்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 17:14 வாசிங்க. சங்கீதம் 17:14, 679, பக்கம் 679. மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற, நல்ல கவனிங்க, இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும், உலக மக்கள் யார்? உலக மக்கள் நல்ல கவனிங்க, இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்கள். உலக மக்களுக்கு, இயேசுவை அறியாத மக்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு தான் இம்மைக்கு உரிய காரியம் மாத்திரம்.
அவங்களுக்கு மறுமையே கிடையாது. ஏன்? அவங்க உலக மக்கள், இயேசுவை அறியாத மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? இம்மைக்குரியது மாத்திரம்தான், மறுமை அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நீ நானும் அப்படிப்பட்டவனா? என் சகோதரியை நீ அப்படிப்பட்டவனா? என் சகோதரியை நீ அப்படிப்பட்டவளா? உனக்கு நித்தியத்தை குறித்து எண்ணம் இல்லையா? உனக்கு நித்தியத்தை குறித்து போதிக்கப்படவில்லையா? ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து உனக்கு போதிக்கப்படவில்லையா? யோசித்து பாருங்க. எதுக்காக கம்யூனியன் எடுக்கிறோம்? எதுக்காக கம்யூனியன் எடுக்கிறோம்? எதுக்காக பரிசுத்தமா வாழ நினைக்கிறோம்? எதுக்காக தேவனுடைய சமூகத்தை நாடுறோம்? ஏன் உபவாசித்து ஜெபிக்கிறோம்? ஏன் ஆண்டவரோட சமூகத்தில் சஞ்சரிக்கிறோம்? தேவனோடு சஞ்சரிக்கிறோம், ஆவியில நிரம்பி சஞ்சரிக்கிறோம். மறுமையின் வாழ்வைக்கு உன்னையும் என்னை தகுதிப்படுத்துவதற்கு தானே. ஆனா அதை குறித்து கரிசனே இல்லாம வாழுகிற மற்ற கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்மைக்காக மாத்திர இந்த உலக வாழ்க்கையை போதுன்னு நினைச்சிருந்தா உன் வாழ்க்கையினுடைய முடிவு இதோட முடிஞ்சு போச்சு. உனக்கு மறுமை கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே 1 கொரிந்தியர் 7:33 எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசித்த வேத பாடப்பகுதி 1 கொரிந்தியர் 7:33-34 வசனத்தை வாசிப்போம். விவாகம் பண்ணினவன், நல்லா கவனிங்க, விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். நல்லா கவனிங்க, விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். நல்லா கவனிச்சிங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கல்யாணம் ஆன மக்களை பார்த்து சொல்றார் ஆண்டவர், கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆளு தான் மனைவிக்கு தான் கணவனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று சொல்றாங்களோ அதுவே உலக காரியமா. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, பவுல் கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. அப்போ ஹஸ்பண்ட் மனைவிக்கு மேல பிரியமா இருக்கிறது, மனைவி ஹஸ்பண்ட் மேல பிரியமா இருக்கிறது பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற அதுவே உலகத்துக்குரியவைகள். ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் கணவன் மனைவியா இருக்கிறார். எதுக்காக? பரிசுத்த சந்ததி உன் மூலமாக உருவாகிறதுக்காக. அப்ப பரிசுத்த சந்ததி உருவாகணும்னா உனக்கு ஒரு ஏற்ற வேலையில ஒரு பிள்ளைய, ஒரு மகனையோ மகளையோ கொடுப்பார். அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் நாம என்னதான் பண்ணணும்? ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கணும். மனுஷனுக்கு பிரியமா இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டு தேவனுக்கு பிரியமா இருக்கிறத நோக்கி பயணிக்கணும். ஏன் இது ஆண்டவர் சொல்றாரு? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? கணவனுக்கு பிரியமா இருக்கணும், மனைவிக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு 100% அது மேலேயே கான்சன்ட்ரேஷன் பண்றதுனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அது உலக காரியம். அந்த உலக காரியம் உனக்கு வேண்டாம், நீ ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவனை சிந்தி என்று சொல்லுகிறார். கணவன் மேல அன்பு வை, கணவனை நேசி, மனைவியை நேசி, பிள்ளைகளை நேசி. ஆனா ஆண்டவரை தேடுகிறதுல பிரதானமாயிரு. அல்லேலூயா. உலகமா போயிடாத. உலக மக்கள் போல என் புருஷன் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, என் மனைவி இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி உன்னை அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல நீ மாட்டிக்காத, லாக் ஆயிடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கணவன் மேல அன்பு இருக்கணும், மனைவி மேல அன்பு இருக்கணும், பிள்ளை மேல அன்பு இருக்கணும். அதை ஆண்டவர் எதிர்க்கல, மாறாக அது உலக காரியமா மாறிடாதபடிக்கு உன்னை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 34 வாசிங்க. அதுபோல மனைவி ஆனவளுக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவன் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார். இதுதான் ஆவிக்குரியது, இதுதான் மறுமைக்குரியது. என்ன சொல்றாரு பாருங்க, விவாகம் இல்லாதப்போ நீ யாருக்கு பிரியமா இருப்ப? கல்யாணம் ஆகாதப்போ நீ யாருக்கு பிரியமா இருப்ப? கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம்? கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம்? நம்ம எப்படி இருந்தா ஏசப்பாவுக்கு பிடிக்கும், நம்ம என்ன செய்தா ஏசப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது நீ மறுமைக்குரியவனாக 100% காணப்படுகிறாய். ஆனால் திருமணம் ஆகி அந்த திருமண நோக்கத்தை அறியாமல் இந்த உலக மக்களை போல கணவனே எல்லாம் மனைவியே எல்லாம் சொல்லி வாழ்கிற வாழ்க்கையை தான் ஆண்டவர் சொல்றாரு, இது இம்மைக்குரியது, பூமிக்குரிய காரியம் என்று. அல்லேலூயா. இது இம்மைக்காக கவலைப்படுகிறது. பிள்ளைய பெத்தாச்சா, அதோட கணவன் மனைவியோட உறவோட முக்கியமான
நோக்கம் நிறைவேறிவிட்டது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு சகோதரன், அவங்க அவங்களுக்கு சகோதரி. நீங்கள் 2 பேரும் ஒருமித்து வெளி உலகத்துக்கு நீங்கள் கணவன் மனைவி, ஆனால் வேதாகமம் சொல்லுறது நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரரும் சகோதரிகளுமா இருக்கீங்க. உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. உங்கள் உறவு முறைகளை நீங்கள் கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. எப்படி வாழ்கிறீங்க யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு உலக காரியமா இருக்கிறது எது? அதிகமா ஆண்டவரை தேடுவதை குறித்து விட்டு, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதை விட்டு விட்டு, எப்போ மனுஷனுக்கு பிரியமா, அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், அப்ப மனுஷனுக்குரியவைகளா அது எப்போ மாறியதோ அது உலக காரியம், இம்மைக்குரிய காரியம், பூமிக்குரிய காரியமாக மாறி போகிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அழிவு உனக்கு நேராக வருகிறது. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க. அப்ப 1 கொரிந்தியர் அதே 7:29 வாசிங்க. அப்ப பவுல் என்ன சொல்றாரு? மேலும் சகோதரரே, ஆமென், நான் சொல்லுகிறது என்னவெனில் இனிவரும் காலம் குறுகினதானபடியால், நல்லா பாருங்க, இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவோ, அதாவது என்ன சொல்றாரு? மனைவிகள் உள்ளவர்கள் மனைவி இல்லாத போல வாழுங்க. மனைவி இருந்தாலும் நீ எப்படி வாழணுமா? கல்யாணம் ஆகாத புள்ள நீ எப்படி இருப்ப? கல்யாணம் ஆகாதவன் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம்னு வாழ்ந்த பத்தியா? அந்த மாதிரி மனைவி உள்ளவங்க மனைவி இல்லாதவர்களை போல, கல்யாணம் ஆகாதவர்களை போல கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாமோ என்று வாழுங்க. அதே போல கணவன் மனைவி 2 பேரும் இப்படிதான் சிந்திக்கணும். அப்போ உங்களுடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய பரிசுத்தமான சந்ததி பெற்றெடுக்கிறது முடிஞ்ச உடனே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் அந்த இடத்துல நீங்க டிராப் பண்ணிட்டு, வெளி உலகத்துக்கு கணவன் மனைவி, உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க, நேசிங்க, அன்பா இருங்க, ஒருவருக்குள்ள ஆலோசனை கொடுங்க, ஒருவருக்காக ஒரு ஜெபிங்க. ஆனா உங்களுடைய காரியம் எல்லாம் கர்த்தருக்கு எப்படி பிரியமா வாழலாம் என்று தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அது இருக்கும்போது நீங்கள் மறுமைக்குரியவர்களாக மாறி போகிறீர்கள், பூமிக்குரியவர்களா அல்ல. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, 3வதாக பூமிக்குரியவைகளை சிந்திப்பது, பூமிக்குரியவர்களை காரியங்களை யோசிப்பது தான் வேதம் சொல்லுது நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமான அழிவு. ஹல்லேலூயா. கடைசியாக வாசித்து முடிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 1:10 வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 1:10 பக்கம் 283. ஆமென். அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நல்ல கவனிய நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நித்திய அழிவாகிய தண்டனை. இது வரைக்கும் சாதாரண அழிவு தான் பார்த்தோம். ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றது என்ன சொல்றார்? பர்மனன்ட். இதுக்கப்புறம் உனக்கு அதுல இருந்து எதுவுமே இல்லை, எந்த ரிலாக்ஸேஷனும் கிடையாது. நீ என்னதான் குட்டி கரணம் போட்டாலும் எந்த காரியம் போட்டாலும் உனக்கு கிடையாது. நித்திய அழிவாகிய தண்டனை வரும். அப்ப நித்திய அழிவு எதனால கொடுக்கப்படுது? மேல 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு. போதும், நல்லா கவனிச்சிக்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க, நித்திய ஆக்கினி, அந்த அழிவாகிய தண்டனை யாருக்கு கிடைக்குது? தேவனை அறியாதவர்களுக்கும். அப்ப தேவனை அறியாதவர்களுக்குன்னா என்ன அர்த்தம்? யோசனை பண்ணிப்பாங்க. ஏசப்பா யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க. அப்ப அப்படியா சொல்லப்பட்டிருக்கு? அப்படி அல்ல. தேவனை தேவன் என்று அறியாமல் இருக்கிறது. இவர்தான் மெய்யான தெய்வம், இவர்தான் நம்மை ரட்சிக்க வந்த தெய்வம், இவர்தான் மனுக்குலத்தை நேசிக்கிற தெய்வம், இவர்தான் அண்ட சராசரங்களை படைத்த ஒரே தெய்வம், இவர்தான் யெகோவா, இவர்தான் அல்லாஹ், இவர்தான் எல்லாமா இருக்கிறவர் என்று சொல்லி, இவர்தான் நம்மை படைத்தவர், சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகர், மணவாளன், ஆத்தும நேசர் என்று சொல்லி அவரை அறிய வேண்டிய விதத்திலே அறியாமல் இன்றைக்கு பட்ட பெயர்களை வைத்துக்கொண்டு மாய்மாலமான உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விட்டு நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நீ தேவனை அறியாதவன், நீ தேவனை அறியாதவன். தேவனை எப்படி அறிய வேண்டுமோ அப்படி அறியணும். இன்னைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் யெகோவா என்பதை அறியவில்லை. இன்னைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் ஆராதிக்கிற அல்லாஹ் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவை யார் என்று அறியாமல் ஆராதிப்பது நமக்கு நித்திய அழிவாகிய தண்டனை கொடுத்து விடும். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு தேவனை உண்மையாக அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து
அவரை ஆராதிக்க ஒப்பு கொடுப்போம். அடுத்ததாக ஆண்டவர் சொல்றார் அதே பகுதியில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு. இதை தான் நம்ம அங்கே சங்கீதத்தில் பார்த்தோம். சங்கீதக்காரர் என்ன சொன்னார்? 17-14 சொன்னார், இம்மையிலே மாத்திரம் தங்கள் பெற்றிருக்க அந்த உலக மக்கள், இம்மையில மாத்திரம் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்கள், அவங்களுக்கு தான். ஏன் நான் சொன்னேன் இல்லையா, இம்மையில மாத்திரம் தான் அவங்களுக்கு பங்கு, மறுமையில் இல்லை. ஏன்? இம்மையில அவங்க இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதனால அவங்களுக்கு மறுமை குறித்த காரியமே கிடையாது. இங்கேயே அவங்க என்ன பண்றாரு? ஜட்ஜ்மெண்ட் எழுதிடுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப சுவிசேஷத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவங்களுக்கு நித்திய அழிவாகிய தண்டனையை ஆண்டவர் என்ன பண்றாரு? கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அப்போ 4 விதமான அழிவு. 1 பெருமை என்கிற அழிவு, 2வது ஆணவத்தோடு கூடிய சுயநலமான வாழ்க்கை நமக்கு அழிவை தரும், 3வது பூமிக்குரிய வாழ்க்கையை சிந்திப்பது நமக்கு அழிவை தரும், 4வது தேவனை அறிய வேண்டிய விதமாய் அறியாமல் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது நமக்கு என்ன கொண்டு வரும்? நித்திய அழிவை கொண்டு வரும். அல்லேலூயா. இதை தான் பேதுரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? 4:17 வாசிங்க. 1 பேதுரு 4:17, பக்கம் 321, பக்கம் 321. பேதுரு ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 4:17. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம் பாருங்க. முதல்ல ஸ்டார்ட்டே எங்க தான்? ஆண்டவருடைய வீட்டில் தான். ஆண்டவர் வீடு யாரு? நாம தான். நீங்களே அந்த ஆலயம், தேவனுடைய வீடு நீங்க தான். உங்ககிட்ட இருந்து தான் முதல்ல என்ன ஸ்டார்ட் ஆக போகுது? ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்? நித்திய அழிவாகிய தண்டனை. அப்ப நித்திய அழிவாகிய தண்டனை எதை குறிக்குது? நீ தேவனை அறிய வேண்டிய விதமாக அறிந்து இந்த இடத்துல இருந்து ஆராதிக்கிறாயா? தேவனுடைய சத்தியமாக சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாது மட்டும் இல்ல, இன்னைக்கு சபையில கொடுக்கப்படுகிற உபதேசங்கள், பரிசுத்தவான்கள் கொடுக்கிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்கு எத்தனை பேர் சபையில செவி கொடுக்குறீங்க? எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியிருங்க? கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ஐயோ, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில குறைவா இருக்கிறது, இதை நான் சரி செய்ய வேண்டும், இன்றைக்கு ஆண்டவர் ஊழியக்காரோட என்னோடு பேசினாரே என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க கீழ்ப்படுகிறோமா? நாம இல்ல வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அல்லது யாராகிலும் பேசும்போது அந்த வார்த்தை நம்ம நோக்கி வருகிறது, அது நம்மை கண்டிக்கிறது, அதை நம்மை உணர்த்துகிறது, இந்த காரியத்தில் நீ சரியாக இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கிறோமா? அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை, வேதம் சொல்லுகிறது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. நீ தேவனை அறிய வேண்டிய விதத்திலே அவரை அறியாமல், தேவனை ஆராதிக்க வேண்டிய விதத்திலே அவரை ஆராதிக்காமல், தேவனை தொழுது கொள்ள வேண்டிய விதத்தில் அவரை தொழுது கொள்ளாமல், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய விதத்தில் அவருக்கு கீழ்ப்படியாமல், ஏனோ தானோ என்று தேவ சமூகத்தில் நீ உட்கார்ந்து இருப்பாயானால் வேதம் சொல்லுகிறது உனக்கு நித்திய அழிவாகிய தண்டனை வந்து கொண்டு இருக்கிறது. மனம் திரும்புவார். இந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 4 விதமான அழிவு. பெருமை வேண்டாம், நமக்கு சுயநலமான வாழ்க்கை வேணாம், பூமிக்குரிய காரியங்கள் வேணாம், தேவனை அறிந்து ஆராதிக்கணும், அதுக்கு பதிலாக அறியாமல் ஆராதிக்க கூடாது. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நடந்த அழிவு வரும். இந்த 4 அழிவு நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக இருக்கு. இந்த 4 அழிவு ஆத்துமாவுக்கு விரோதமாக இருக்கு. இந்த ஆத்துமா காக்கப்படணும்னா இந்த அழிவுக்கு நீ காக்கப்படணும். சத்ருவின் மேலே போடுகிற இந்த விஷ கிளைகளை இருந்து நீ தப்பித்துக் கொள்ளணும். ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் கொடுத்த இந்த மகிமையான வார்த்தையை கண்ணோக்கி பாருங்க. நம்ம ஆத்துமாவை ஆண்டவர் நேசிக்கிறார். நம்ம ஆத்துமாவை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆவியில நிரப்பி இந்த செய்தி ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல தேவ பிரசன்னத்தில் நிரம்பி ஆண்டவருடைய வார்த்தை பகிரப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த வேளையில் தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். தேவன் முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையின் நடுவாக தேவ பிரசன்னம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக உறுதிப்படுத்தப்படுகிறது. தேவ பிரசன்னம் நிரம்பின வார்த்தைகள் வெளிப்பட்டது. தேவன் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அந்த வார்த்தையின் மூலமாக. ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி பாருங்க. என் ஆத்மா எப்படி இருக்கிறது? என் ஆத்மா அழிவுக்கு நேராக இருந்தா, அன்பு சகோதரன், உன் ஆத்மா அழிவுக்கு நேராக இருந்தா
என் அன்பு சகோதரி, அழிவுக்கு நேராக உன் ஆத்துமா இருந்தால் தப்புவித்து கொள்ள இப்பொழுது ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. இப்பொழுது ஆண்டவர்கிட்ட கேளு. அழிவுக்கு நேராக உன் ஆத்துமா இருந்தால், சொல்லப்பட்ட காரியங்களோட வாழ்க்கையில இருக்குமே ஆனால், சொல்லப்பட்ட காரியங்களோட வாழ்க்கையில இருக்குமே ஆனால் இன்றைக்கே ஒப்புக்கொடு. இன்றைக்கே ஒப்புக்கொடு. தேவன் இன்னும் ஏன் அழிக்காமல் இருக்கார்னா, அவர் நீடிய சாந்தத்தோட நீ எப்படியாகிலும் மனம் திரும்ப மாட்டாயா, இன்றைக்கு மனம் திரும்ப மாட்டாயா என்று சொல்லி அவர் நீடிய சாந்தமாக, நாம் அழிவுக்குரிய பாத்திரமாய் இருந்தாலும் நம்ம நீடிய சாந்தமாய் இருக்கிறார். இதைதான் பேதுரு சொல்ல, நாம் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பும்படியாக தேவன் நம்மேல் பொறுமையாய் இருக்கிறார். நாம் அழிந்து போகிறது அவருக்கு சித்தம் அல்ல. நாம் அழிந்து போவது சித்தம் இல்லை. நம்ம ஆத்மா அழிந்து போவது அவருக்கு சித்தம் இல்லை. அதனால தான் நம்ம அழிவுக்குரிய பாத்திரமாக இருந்தாலும் நம்ம மேல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அழிவு, இந்த காரியங்கள் உன் பிராணனுக்கே மோசத்தை தரும், உன் ஆத்மாவுக்கே மோசம் தரும். நீ எந்த மீட்புக்காக காத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த மீட்புக்கு நீ தகுதி இல்லாதவனாக மாற்றக்கூடியவைகள் இந்த 4 காரியங்கள். உன் ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிறது, உன் ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிறது, உன்னுடைய மீட்புக்கு விரோதமாய் அது போராடி கொண்டு இருக்கிறது. ஆனால் பிராணனை, என்னுடைய பிராணனை மீட்கிற தெய்வம் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த அழிவுக்கு மீட்பேன் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு அவர் தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்முடைய ஆத்மாவை அழிவுக்கு தப்புவிக்க தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். என் அன்பு சகோதரியை மனம் திரும்புங்க, என் அன்பு சகோதரனை மனம் திரும்புங்க. இன்றைக்கு மனம் திரும்புங்க. இன்றைக்கு மனம் திரும்புதல் அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவர் முகமுகமாய் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நிறைந்த வார்த்தைகள் நமக்கு நேராக வந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் நம்மோடு கூட வந்து கொண்டு இருக்கிறது. ஒப்பு கொடுப்போம். தேவன் கொடுத்த இந்த மகிமையான வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? என் வாழ்க்கை எப்படி இருக்குது? என் ஆத்துமாவில் பெருமை இருக்கா? உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. என் வாழ்க்கையில் சுயநலம் இருக்கா? உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. என் வாழ்க்கையில் பூமிக்குரிய காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்குற காரியம் இருக்குதான் யோசித்து பாருங்க. நான் தேவனை எப்படி அறிந்து ஆராதிக்கிறேன்? நான் தேவனை வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறேன்? 4 காரியங்கள். இதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறது. ஆத்மா மீட்க முடியாதபடிக்கு, என்னுடைய பிராணனை மீட்க விரும்புகிற தேவன் மீட்க முடியாதபடிக்கு இவைகள் தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. அந்த தடைகளை நீக்கி போட தேவன் விரும்புகிறார். உன் ஆத்மாவை எல்லா காவலுக்கும் அவர் விடுவிக்க விரும்புகிறார். உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். கண்ணீரோடு கேளுங்க. ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி கதறி கேளுங்க. உங்க ஆத்மாவை மீட்பார். இன்றைக்கு உங்க ஆத்மாவை மீட்பார். ஒரு விடுதலையோடு நீங்க இன்றைக்கு கடந்து செல்ல போறீங்க. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு கூட கரிசனையாக பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற, உணர்ந்து ஒப்பு கொடுத்திருக்க, கண்ணீரோடு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசுங்க. அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. அழிவுக்கு ஏதுவாக இருக்கிற அவங்க ஆத்மாவை நீங்க தப்புவித்தருளும்படியாக செபிக்கிறேன் ஐயா. அழிவுக்கு ஏதுவாக இருக்கிற ஆத்மாவை தப்புவிக்கும்படியாக செபிக்கிறேன். பெருமையிலிருந்து அவர்கள் கால்களை நீர் விலக்கி காத்தருளும்படியாக செபிக்கிறேன். அவர்கள் ஆத்மாவை காத்தருளும்படியாக செபிக்கிறேன். சுயநல வாழ்க்கையிலிருந்து அவங்க ஆத்மாவை காத்தருளும்படியாக செபிக்கிறேன். ஏசப்பா, பூமிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த காரியத்திலிருந்து அவன் ஆத்மாவை காக்கும்படியாக செபிக்கிறேன். தேவனை அறிந்து ஆராதிக்க வேண்டிய காரியத்தில், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய காரியத்தில் அவர்கள் குறைவுள்ளவர்களா இருந்தால் தயவாக மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி, என் தெய்வமே அவருடைய ஆத்துமாக்களை அழிவுக்கு தப்புவிக்கும்படியாக செபிக்கிறேன். நீர் அப்படியே கிருபை செய்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படியே கிருபை செய்தபடியால் நமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் உலகமெங்கும் கடந்து செல்வதற்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. அவருடைய ஆத்துமாக்களை எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கு நீ தப்புவிப்பதற்காக நன்றி. எவனை விழுங்கலாமோ என்று அலைந்து திரிகிற அந்த சிங்க குட்டிகளுக்கு என்னை தப்புவிப்பதற்காக நன்றி.
நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரோட ஆத்மாவை காத்தருளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே. ஆமென். நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே. ஆமென் சப்பா. நோய்களை நீக்கினாரே. படுகொழியினின்று மீட்டாரே. ஜீவனை மீட்டாரே. படுகொழியினின்று மீட்டாரே. ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.